எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். 10 வகைப்படும். இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் முதல் எழுத்துகள் மட்டும் இடம்பெறும் சொற்கள் யாவை? முதல் எழுத்துகள் ஈர் ஓர். ஈர் ஓர். ஆப்ஷன் பி. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒருவருக்கு சிறந்த அணி. ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். அடுத்து நான்காவது கேள்வி, திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3. 3 என்னென்ன? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறள் நூலில் அறத்துப்பால் பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? அறத்துப்பால் பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 38. அடுத்து திருக்குறள் நூலில் பொருட்பால் பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 70. 70. அடுத்து திருக்குறள் நூலில் இன்பத்துப்பால் பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 25. 25. அடுத்து திருக்குறள் நூலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? மொத்தம் பார்த்தீங்கன்னா 133. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறள்கள் உள்ளன. அதில் அறத்துப்பாலில் 38 அதிகாரம் வீதம் 380 திருக்குறளும், அதே மாதிரி பொருட்பாலில் 70 அதிகாரம் மொத்தம் 700 திருக்குறட்பாக்களும், இன்பத்துப்பாலில் 25 250 திருக்குறட்பாக்களும் உள்ளன. மொத்தம் 1330 திருக்குறள்கள் உள்ளன. அடுத்து 9வது கேள்வி, எதிர்ச்சொல் தருக. ஐயம். ஐயத்துக்கு எதிர்ச்சொல் தெளிவு. அடுத்து பொருள் தருக. ஔடதம். ஔடதம்னா மருந்து. மருந்து. 11வது கேள்வி, நுட்பமாக சிந்தித்து அறிவது. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. நுண்ணறிவு. அடுத்து நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். சேர்த்தல். அடுத்து உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. டீப் ப்ளூ. அடுத்து சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. சவுதி அரேபியா. சவுதி அரேபியா. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நேஷ்னல் சயின்ஸ் டே ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. பிப்ரவரி 28. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு. அடுத்து மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனும் பாடல் இடம்பெற்ற நூல். மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை. மூதுரை. அடுத்து
கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர். ஔவையார். ஔவையார். மூதுரை பாடல்களின் எண்ணிக்கை. மூதுரை பாடல்களின் எண்ணிக்கை 31. 31. அடுத்து மூதுரை எனும் சொல்லுக்கு பொருள். மூதுரை எனும் சொல்லுக்கு பொருள். மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை. அடுத்து ஏட்டில் படிப்பதோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்து மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்து 23வது கேள்வி. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். காட்டாறு. காட்டாறு. அடுத்து 24வது கேள்வி. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். பெரியார். பெரியார். அடுத்து மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர். காமராசர். காமராசர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஜெனரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. நன்றி.